வணக்கம். நான் உங்கள் இயற்கை விவசாயி கோகுல். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பரங்கிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 பரங்கிக்காய் வளர்ந்துருக்கு. வாங்க, இன்றைக்கி ஒரு 5 அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. வாங்க அறுவடை பண்ணலாம். பாருங்கள், இது ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பரங்கிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பரங்கிக்காய் நம்ம அதிகமாக கன்சப்ஷன் பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் ஆகும். இதில் விட்டமின் அண்ட் அயன் பவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு வலுவை சேர்த்து கொடுக்கும். இந்த பரங்கிக்காயை ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்லாம். அது ஒரு சில கேன்சரஸ் டிசீஸ்லேருந்து நம்மளை இதை பாதுகாக்கும். இதை மந்த்லி நம்ம ஒரு 2 or 3 டைம்ஸ் இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி நம்ம வயிற்றில் இருக்கிற வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எதனாச்சும் இருந்ததுன்னா பரங்கிக்காய் அதிகமாக சாப்பிடுங்க. இது ரொம்பவே நல்லது. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது, அதாவது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புக்கு ஸ்கின் நல்லா ஷைனிங் ஆகும் நம்ம பரங்கிக்காய் அதிகமாக சாப்பிடும் போது. அதேமாதிரி இந்த சீடில் நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு சீடு தான். இந்த சீடை நம்ம தோல் பிரித்து நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா இந்த சீடை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது வயிற்றில் இருக்கிற வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு தீர்வு காணலாம் இந்த சீட் சாப்பிட்றதுனால. ஸோ எல்லாருமே இந்த பரங்கிக்காயை மந்த்லி 3 or 4 டைம்ஸ் நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வீட்டில் ரொம்ப ஈஸியாக தான் வளரும். இதுக்கு எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை. சும்மா ஒரு விதையை தான் போட்டு விட்டேன். இப்போ பார்த்தா அது ஒரு 20-30 காய் கொடுத்துட்ருக்கு நம்மளுக்கு. எந்த ஒரு செலவு நம்ம இதுக்கு பண்ண வேணாம். அதே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே வீட்டில் இதை வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.